சரி, இதுல வந்து நமக்கு சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஸ்போரோபைட்டிக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்போரோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்போரோபைட்டிக் கேரக்டர்னால என்ன வருங்க, என்ன வேறுபாடு இருக்கும் ஸ்போரோபைட்டிக்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்போரோபைட்டுக்கும் கேமிட்டோபைட்டுக்கும் என்ன வேரியேஷன்? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு? ஓகே, ரைட். சொல்லுங்க, ஸ்போரோபைட்னா என்ன அர்த்தம்? யாருக்குமே ஐடியா இல்லையா? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இந்த மாதிரி நமக்கு வந்து வேரியேஷன் இருந்தா இதுக்கு பேர் வந்து நமக்கு ஸ்போரோபைட்டிக் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல கேமிட்டோபைட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேமிட்டோபைட்டிக் கேரக்டர் அப்படின்னால என்ன அர்த்தம் நமக்கு வந்து, அதாவது இதோட கேரக்டர் வந்து நாட் டிஃபரன்ஷியேட்டட். சரிங்களா, நமக்கு வந்து ரூட், ஸ்டெம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் எதுவுமே நமக்கு என்ன இருக்காது, இது வந்து நமக்கு டிஃபரன்ஷியேஷன் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா, இப்ப ஸ்போரோபைட்டிக் டைப் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பொதுவா நமக்கு வந்து எட்டிரோமார்பிக் டைப், ஹோமோமார்பிக் டைப்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது, வேறுபட்ட அமைப்பா இருக்கக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, அதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னென்ன பீசிஸ்ல இருந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா, ஸ்போரோபைட்டிக் டைப்ல என்னென்ன, கேமிட்டோபைட்டிக் டைப்ல நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கிராஸ் பண்றோம். ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கொண்டு வர்றாங்க. ஹெட்டிரோமார்பிக் சிஸ்டம், ஹெட்டிரோனா நமக்கு வேறுபட்ட, நமக்கு வந்து புறத்தோற்ற பண்புகளை கொண்ட ஒரு சிஸ்டம், அதான் வந்து நமக்கு ஹெட்டிரோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து டிஃபரண்ட் இன்கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது வேறுபட்ட ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கு. அதே மாதிரி டிஃபரண்ட் மார்பாலஜிக்கல் கேரக்டர், அதாவது வேறுபட்ட புறத்தோற்ற பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரிமுலா, இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்கு. பின் அண்ட் தீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இது தமிழ்ல நோ பண்ணிக்கங்க. பின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பின் அண்ட் தீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆக்சுவலா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளவர் எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு பிரைம் ரோஸ், அதாவது பெரிமுலா அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வேறுபட்ட, இந்த இடத்துல எழுதிங்க, வேறுபட்ட சூழ்முடி கொண்ட, வேறுபட்ட சூழ்முடி கொண்ட, வேறுபட்ட சூழ்முடி கொண்ட தாவரங்கள், வேறுபட்ட சூழ்முடி கொண்ட தாவரங்கள். இதுல பொதுவா நமக்கு வந்து எந்த மாதிரி பாலினேஷன் நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் அதிகமா நடக்கும். அதாவது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பின் தீரம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா அந்த சூழ்முடி, வேறுபட்ட சூழ்முடி இருக்கக்கூடிய பண்பு இந்த மாதிரி தாவரங்களை பிரைமுலா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல பொறுத்த வரைக்கும், அதாவது பிரைம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ்க்கு என்ன பேருனா பெரிமுலா அல்லது பிரைம் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான தாவரங்கள்ல வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து என்ன நடைபெறுதுன்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து நடக்குது.
சரிங்களா? ஏன் வேறுபட்ட சூழ்முடி இந்த இடத்துல வந்து நமக்கு காணப்படுது அப்படின்னா the fin flowers a long style. சரிங்களா? லாங் ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி ஷார்ட் ஸ்டேமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுக்கு பேரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு ஸ்டிக்மா. இங்க இருக்கக்கூடியதுக்கு பேரு ஸ்டைல். இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூல் முடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு சூலகத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டைல் அப்படின்னா சூலகத்தண்டு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரி அல்லது சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர். இதுல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பின் ஃபிளவர் பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டைல். அப்ப இந்த இடத்துல நீளமான சூலகத்தண்டு அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்டேமன்ஸா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு எந்த கேரக்டர்ல இருக்குதுன்னா இது வந்து நமக்கு லாங் இருக்கக்கூடிய கேரக்டர், ஷார்ட் ஸ்டைல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேறுபட்ட ரெண்டு பண்பு எதுல இருக்கு அப்படின்னா பிரிமுலா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிச்சுவேஷன், அதாவது எங்க இருக்குதுன்னா ரெஃபர் டு த டிஸ்டைலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று நீளமானது, ஒன்று குட்டையானது. இந்த மாதிரி ரெண்டு வகையான பண்புகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. இதே மாதிரி ட்ரை ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்று விதமான பண்பு எதுல காணப்படும்னா லைத்தேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தை வந்து எத்தனை காணப்படுதுன்னா மூணு வகையான நமக்கு வந்து அந்த சூல் தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணுது நமக்கு காணப்படும். இன் சச் அ கேஸ் இந்த ஸ்டைல் ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஷார்ட்டாகவும் இருக்கலாம், லாங்காகவும் இருக்கலாம், அதே மாதிரி மீடியம் லென்த்தாகவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மூணு வகையான கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னா ட்ரை ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வந்து டிஸ்டைல். டிஸ்டைல பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்லி கம்பேட்டபிள், அதாவதுன்னா நமக்கு பொருத்தமான மேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நடுவில் நடக்குதுன்னா பிட்வீன் பின் அண்ட் தீரம் ஃபிளவர். சரிங்களா? எதுக்கு நடுவில் நடக்குது, பின் ஃபிளவருக்கும் அந்த தீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சூழ் முடி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. வேறுபட்ட சூழ் முடி இருக்கக்கூடிய பண்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த பின் அண்ட் தீரம் சொல்லக்கூடியது. இப்ப இது ரெண்டுமே நமக்கு என்னது பொருத்தம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரிதான் என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு பீசிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல வந்து என்ன கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எஸ் அப்படிங்கிற கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி போட்ட டயக்ராம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இப்ப வந்து ஒரு கேமிட் உள்ள வருது, இங்க ஒரு கேமிட் இருக்கு. இது வந்து நமக்கு ஆக்சுவலா ஒரு கேமிட் வந்து கேபிட்டல் எஸ், இன்னொரு கேமிட் என்னன்னா ஸ்மால் எஸ். ஓகேங்களா? அப்புறம் ஸ்மால் எஸ்க்கு நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டு நமக்கு இருக்கு. இப்போ இது ரெண்டுமே நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து நமக்கு குறிக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ எஸ்எஸ் இந்த ரெண்டு கேரக்டர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா தீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது இன்னொரு டைப் என்னன்னா ஸ்மாலஸ் சொல்லக்கூடிய இன்னொரு கேரக்டர். ஆக்சுவலா இது வந்து எட்டிரோடைபிக் கேரக்டர், வேறுபட்ட பண்பு இருக்கக்கூடியது. இன்னொரு டைப் எப்படி இருக்கு அப்படின்னா ஹோமோசைகஸ் கேரக்டர், அதாவது ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்மாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கக்கூடியது. சரிங்களா? இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா பின் ஃபிளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு உருவாக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், இது வந்தா தீரம் அப்படிங்கிற மலரை நமக்கு என்ன பண்ணுது உருவாக்குது. சரிங்களா? வேறுபட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது பண்பு கொண்ட ஸ்டைல், அதாவது நமக்கு சூழ் முடி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூலக தண்டுன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா வேறுபட்ட அமைப்புல இருக்கிற மாதிரி ஒரு மலரை உருவாக்கும். இதே வந்து நமக்கு ஸ்மாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய பண்பை நமக்கு வந்து உருவாக்குது. ஏன்னா இது வந்து ஒடுங்கு பண்பு. ஸ்மால் எஸ் இருக்கக்கூடியது ஒடுங்கு பண்பு, கேபிட்டல் எஸ் இருக்கக்கூடியது டாமினன்ட் பண்பு. சரிங்களா? அதாவது ஓங்கு பண்பு. இது எதை நமக்கு அடக்குதுன்னா ஸ்மால் எஸ் உடைய பண்பை வந்து நமக்கு அடக்குது, சப்ரஸ். சரிங்களா? ஸோ நம்ம சேரக்கூடிய போலனே என்ன பண்ணுது அப்படின்னா
இந்த இடத்துல வந்து டிட்டர்மினேட் பண்ணது, அதாவது நமக்கு வந்து இதுதான் சேரணும், இந்த பண்பு சேர்ந்தாதான் இது ப்ராப்பரா நமக்கு உருவாகும் அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்கம்பபிலிட்டி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போலன் கிரைன்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியமான காரணம். சரிங்களா? இப்ப இந்த போலன் கிரைன்ஸ் என்ன பண்ணுது, போயிட்டு ஸ்டிக்மாவில் விழுது. ஸ்டிக்மாவில் விழுந்த உடனே இந்த ஸ்டிக்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போலன் வளமற்றதா அப்படிங்கிறத செக் பண்ணும். வளமானதா இருந்தா உள்ள அனுப்பும். அப்பதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு போலன் டியூப் ஃபார்ம் ஆகி நீளமா போயிட்டு ஓவரியை அடைய முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஓவரி அடைய முடியாம இந்த போலன் டியூபை உருவாக்க முடியாம இது இறந்து போயிடும். சரிங்களா? சோ இது வந்து எஸ் டாமினன்ட். சரிங்களா? ஸ்மால் எஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ரிசசிவ். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அலீல் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப அலீல்னால என்ன அர்த்தம் நமக்கு, அதாவது ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஜீனின் ஒரு மாறுபட்ட அமைப்புக்கு பேரு தான் அலீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? 2013 ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அலீல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அலீல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன். ஜீனோடைய ஒரு மாறுபட்ட அமைப்புக்கு பேரு தான் அலீல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா வந்து பாருங்க அப்படின்னு நமக்கு incompatibility system, therefore heteromorphic sporophytic. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் இன்கம்பபிலிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி சிஸ்டத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது, இது டாமினண்டா ரிசசிவா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப டாமினன்ட் கேரக்டரை வந்து ஏத்துக்குதா, ரிசசிவ் கேரக்டரை ஏத்துக்குதா அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பிளான்ட்டை பொறுத்து நமக்கு என்ன பண்ணணும்னா வேரியேஷன் ஆகும். So the pollen grain வந்து பாத்தீங்கன்னா produced by pin flowers would all be in genotypic as well incompatible reaction. ஒருவேளை இது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இது நமக்கு ஸ்மாலஸ்ட் இந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் என்ன உருவாக்குது, நமக்கு இப்ப பின் ஃப்ளவரை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பின் ஃப்ளவரை உருவாக்குனா அந்த கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்னன்னா ரிசசிவ். அப்ப அந்த ரிசசிவ் கேரக்டர் என்ன பண்ணாது, அது வந்து நமக்கு ஏத்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே எதை பொறுத்தது, ஜீனாக்கள், அதாவது நமக்கு ஜீனோடைபிக் கேரக்டரை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு வேரியேஷன் ஆகும். சரிங்களா? ஒருவேளை நமக்கு கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம், ஏத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டாமினன்ட் கேரக்டர். சரிங்களா? அந்த போலனை வந்து ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் போகலாம். அது எதை பொறுத்து இருக்கலாம் அப்படின்னா இந்த ஜெனட்டிக் கேரக்டரை பொறுத்து இருக்கும். ஆனா ஸ்மாலஸ்ட் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஏத்துக்காது. ஏன்னா இது வந்து குட்டை ரக பண்பு. அப்ப குட்டை ரக பண்பு இருக்கும் பொழுது இது வந்து போயிட்டு நம்மளோட ஓவியலோட அட்டாச் ஆனா பலமற்ற விதை தான் திரும்பவும் நமக்கு என்ன பண்ணும், இது வந்து உருவாக்கும். ஸோ ரெண்டு கேரக்டருக்குமே ஈக்குவலான ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கேபிட்டல் எஸ்ஓ ஸ்மால் எஸ்ஓ, கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க செக்கர் போர்டு போட்டீங்கன்னா தெரியும். ஒரு செக்கர் போர்டு போடுறோம், கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், இந்த சிம்பிள் ஸ்மால் எஸ் இப்படி போட்டுக்கிறேன். இங்க வந்து ஸ்மால் எஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்ப கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், ஸ்மால் எஸ், கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் உருவாக்கும். ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. ஸோ ரெண்டுக்குமே என்ன இருக்கு, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. சரிங்களா? ரெண்டுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஏன்னா இதுவும் 1:1 ஒரு இதுல தான் நமக்கு உருவாகுது. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாமினன்ட் கேரக்டரா உருவாகுது, ஒன்னு சப்ரஸ் ஆகுது. இது ரெண்டுமே நமக்கு வந்து ரிசசிவ் கேரக்டர். ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து நமக்கு புறத்தோற்ற விகிதம் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதுல ஜீனாக்க விகிதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு என்னது 1:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோல தான் நமக்கு என்னதுன்னா இது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட்டை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான கேரக்டர். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டோட பீசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெசசிவ், ஒடுங்கு பண்பு இல்லாம நம்ம ஓங்கு பண்பு இருக்கக்கூடிய கேரக்டரா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா
டிசைரபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டிசைரபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலா நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு தேவையான பண்பு, அதுக்கு பேரு தான் டிசைரபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதோட சிந்துஜா மிஸ் அப்படியே கவனிங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு சிலர் எல்லாமே தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஆனா இப்ப எல்லாமே கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமதி மிஸ்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து தனபால் சார் இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? கொஞ்சம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ணி அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க, எங்கேயுமே தமிழ்ல கொடுக்கறதில்ல. அதனால உங்களுக்கு நான் கொஷின் பேப்பர் போத் லாங்குவேஜ்லயே கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வந்து இங்க நிறைய பேர் இங்க எக்ஸாம்பிளா இருக்காங்க. சரிங்களா? இந்த தவல்ல சார் இங்கிலீஷ்லயே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல என்ன பண்ணிக்குவாங்கன்னா அண்டர்லைன் பண்ணி எழுதிக்குவாங்க. சரிங்களா? நீங்க வந்து அவங்க நோட்டெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்க கிளாஸ் அது வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க மெட்டீரியல் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க தமிழ்லயே எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு இதுதான் மீனிங் அப்படிங்கறத வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும் போது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட உங்களுக்கு பிக்கப் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க அந்த புரியாத இடத்த மட்டும் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் அந்த தமிழ்ல வந்து நம்ம சொல்லும் போது என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நோட் பண்ணிக்க, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்பும் போறேன் இல்லைங்களா, அதுலயுமே நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபினேஷன் எல்லாமே சொல்லுவேன். இந்த டெஃபினேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதா இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற பக்கமெல்லாம் இருந்து படிச்சுட்டு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லை அப்படிங்கறதுனாலதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்திருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. பெஸ்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? குரூப்ல நீங்க இருப்பீங்க, அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்டே யாருக்கு வேணா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போன் பண்ணி கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும். நீங்க சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஒரி பண்ணிக்காம படிங்க. டெஸ்ட் திரும்ப 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 நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து கொஞ்சம் தெளிவா தரவா படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கு தான் நான் அடிக்கடி நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்றது அதுதான். ஸ்கூல் புக்கு அப்படிங்கறது நமக்கு ஜாதக மாதிரி. சரிங்களா? ஸ்கூல் புக்கு தெளிவா தரவா படிச்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காரணும்னே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட்டும் வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் டோட்டல் கொஸ்டின் பேப்பருமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து திரும்ப என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ரீகால் பண்ணிக்கங்க. சரிங்க? மற்ற டீச்சர்ஸுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப எடுத்து ரீகால் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பிளான் ரீடிங் படிக்கிறோமா அப்படின்னா அந்த பிளான் ரீடிங் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டடி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்மளால முடியும், அவ்வளோதான் ஒரே விஷயம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம், நமக்கு தமிழ் மீடியம் கிடைக்கல, இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்து ஆகணும். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாத்துலயுமே எல்லா ஸ்கூல்லயுமே தமிழ் மீடியம் வச்சிருக்காங்க, போத் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கார்பரேஷன் ஏதாவது இந்த முனிசிபாலிட்டி ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல போயிட்டு நம்ம இங்கிலீஷ் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் எடுத்து தான் ஆகணும். அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா யூ வாட் டு ப்ரிப்பேர் டு ரெடி போத் லாங்குவேஜ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மிஸ், ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் எனக்கு கேளுங்க. அப்படி உள்ள இருக்க நமக்கு வந்து குரூப்ல இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சிந்துஜா மிஸ் கேட்டுச்சுங்களா? சரிங்களா? கண்டிப்பா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் நல்லா வெல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 or 2 ஸ்லர்ஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக்கப் பண்ணி இப்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. வாங்க, ஒரே விஷயம், நம்மளால முடியும். சரிங்களா? நான் அடிக்கடி கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால முடியல அப்படின்னா மத்த யாராலையுமே முடியாது. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கான்பிடண்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்கார்ந்து படிங்க. சரிங்களா? சரி, கவனிங்க. அடுத்தது பாருங்க. அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹோமோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோமோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா இன்கம்பபிலிட்டி இஸ் நாட் அசோசியேட்டட் வித் மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, இதுல சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதுல வெளிப்படல அப்படின்னா புறத்தோற்ற பண்புல வந்து நமக்கு இது வெளிப்படல அப்படின்னு சொல்றாங்க. எதுல வெளிப்படல அப்படின்னா புறத்தோற்ற பண்புல வந்து நமக்கு வெளிப்படல. அப்ப சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்கம்பபிலிட்டி ரியாக்ஷன் போலன் மே பி கண்ட்ரோல்டு பை த ஜீனோடைப். இது எல்லாமே எதனால கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னாலதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கட்டுப்படுத்தப்படுகிறது. the plant on which the produced by its own genotype. ஏன்னா இப்ப நான் எடுத்துக்கக்கூடிய பிளான்ட் வந்து ஸ்மாலஸா இருக்குதுன்னா ரெண்டுமே என்ன பண்ணும், ஒரே மாதிரியான ஜீனோடைப்பை தான் இது வெளிப்படுத்தும். சரிங்களா? அப்ப இது வந்து ஹோமோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப சுயமாவே இது என்ன பண்ணுது, அங்கிருந்து வரக்கூடிய மகரந்தம் வந்து நமக்கு ஒடுங்கு பண்போட இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்றது இல்ல, ஏத்துக்கிறது கிடையாது. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஹோமோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். அடுத்து கேமெட்டோபைட்டிக் சிஸ்டம். கேமெட்டோபைட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் மேங்கல்டாஃப் அப்படிங்கிறவர் 1925ல நிக்கோட்டியானா அப்படிங்கிற பிளான்ட்ல தான் முத என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கேமிட்டோபைட் வந்து நமக்கு சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாரு அப்படின்னா விளக்கம் கொடுக்கிறார். கேமிட்டுகள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், மேல் கேமிட்டு இருக்கு, ஃபீமேல் கேமிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் கேமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒத்துக்காம போகலாம், அல்லது ஃபீமேல் கேமிட் என்ன பண்ணலாம், மேல் கேமிட் வரும்பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கும் நமக்கு என்னது அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அப்ப கேமிட் எடுத்துக்கிட்டாலே ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடியது மேல் கேமிட் ஒன்னு, ஃபீமேல் கேமிட் ஒன்னு. இதுல ரெண்டில் எது வேணும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணலாம். பெரும்பாலும் ஃபீமேல் கேமிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரக்கூடிய மேல் கேமிட், அதாவது நமக்கு போலன் கிரெயின்ஸை வந்து பொதுவா ரிஜெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படியே உள்ள வந்தாலும் என்ன பண்ணணும், நாம உள்ளுக்குள்ள நீளமான ஒரு பெரிய போலன் டியூப் உருவாக்கணும். போலன் டியூப் உருவாக்குனாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இங்க போய் ஓவியில ரீச் ஆக முடியும். அப்ப நீங்க போலன் டியூப் உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம போயிட்டு இங்க போலன் டியூப் இருக்கக்கூடிய இங்க ஓவியில போய் அட்டாச் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நடக்காது. இல்லைன்னா ஒரு சில தாவரம் என்ன பண்ணும் நமக்கு, இப்ப இந்த ஃபீமேல் என்ன பண்ணுதுன்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டிக்மாங்கிற பொருள் இருக்கு இல்லையா, இப்ப ஸ்டிக்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒட்டுன உடனே என்ன பண்ணிரும், இதை கரைச்சு விட்டுரும். இந்த போலன் கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு விட்டுரும். இல்ல இங்க வந்து போலன் டியூப் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யும். இங்க போலன் டியூபை உருவாகாம என்ன பண்ணணும்னா தடை செய்யும். ஏன்னா இதுக்கு தெரியும் வளமற்ற மகரந்தம் உள்ள போச்சுன்னா என்ன பண்ணும், நமக்கு தேவையில்லாம நமக்கு வளமற்ற ஒரு விதையத்தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது ரிஜெக்ட் பண்ணிடும். சோ இது முக்கியமா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். சோ இந்த கருத்தை முத சொன்னது யாருன்னா ஈஸ்ட் அண்ட் மேங்கிள்ஸ் டாஃப் அப்படிங்கிறவங்க தான் இந்த நிக்கோட்டியானா அப்படிங்கிற தாவரத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி வேற என்னென்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரைபோலியம், நிக்கோட்டியானா, லைகோபெர்சிகான், சொலானம், பியூட்டியானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் எல்லாத்துமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடிய தாவரங்கள். இதைத்தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சேம் அலில் ஆஸ் தட் இஸ் அ போலன், இங்க n போட்டுங்க, போலன் is present in the stylar tissue.
it opposed to the growth of pollen tube. அப்ப இந்த pollen tube சொல்லக்கூடியது ஒழுங்கா வளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான், அதாவது மகரந்த குழல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒழுங்கா வளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், போய் ஓவியூல ரீச் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த pollen tube வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேமிட்டோபைட், இப்ப வந்து இது மேல் கேமிட்டோபைட், இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து ஸ்டிக்மா ஏத்துக்கல அப்படின்னா இதுதான் இன்கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போசிஷனல் ஃபேக்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போசிஷனல் அப்படின்னா எதிர்ப்பு, எதிர்ப்பு காரணி, தமிழ் எழுதிக்கங்க, இதுக்கு பேரு எதிர்ப்பு காரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எதிர்ப்பு காரணி. எதிர்ப்பு காரணி பெரும்பாலும் எதுல இருக்கும் அப்படின்னா ஃபீமேல்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்ப்பு காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி சம்டைம் பாலிப்ளாய்டி மே லீட் டு தி லாஸ் ஆஃப் இன்கம்பபிலிட்டி. இப்போ பாலிப்ளாய்டினா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? பாலிப்ளாய்டினா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவாகுதுன்னு வச்சுங்க. ஸோ இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது leads to the loss of incompatibility due to the competition between எதுல அப்படின்னா எஸ்எல் கேபிட்டலுக்கும் அதே மாதிரி டிப்ளாய்டு போலன் கிரைன்ஸ்க்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க உருவாகுது. சரிங்களா, என்ன போலன் அப்படின்னா டிப்ளாய்டு போலன் கிரைன்ஸ். அப்ப இப்ப இங்க உருவாகுறது என்னன்னு வச்சுக்கோங்க, இது எங்க போய் சேருது, 2n சேருது. அப்ப சேரும்போது நமக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேரும் பொழுது பலமானதா இருந்தா நியூ கேரக்டர் உருவாகும், பலமற்றதா இருந்தா இங்க என்ன ஆகாது, நமக்கு நியூ கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகாது. சரிங்களா, பாலிப்ளாய்டினால என்ன அர்த்தம், நமக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நமக்கு வந்து கருக்கள் உண்டானா அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ரே, காமா ரேஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செயற்கையான முறையில வந்து நம்மளால தூண்ட முடியும். சரிங்களா, அதாவது டெம்பரரி ப்ராசஸ். சரிங்களா, டெம்பரரியா வந்து நம்ம என்ன பண்றோம்னா சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து தடுக்கிறோம். சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம தடுக்கிறோம். இதே நம்ம இந்த பாலிப்ளாய்டியில பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பாலிப்ளாய்டி அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகலாம். பட் என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு போட்டா முளைக்காது. அதாவது சுய பாலிப்ளாய்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணம் வந்து வாழைப்பழம். வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா கருப்பு கருப்பா இருக்கும். அது எல்லாமே என்னன்னா விதை. ஆனா அந்த விதையெல்லாம் எதை போட்டாலும் முளைக்காது. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, பாலிப்ளாய்டின்னு சொல்லக்கூடியது உருவாகும் பொழுது சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது தடுக்கப்படுகிறது. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேற எக்ஸ்ரே யூஸ் பண்ணி காமா ரேஸை யூஸ் பண்ணி இந்த சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளால என்ன பண்ண முடியும், தடை செய்ய முடியும். சரிங்களா, அப்ப தடை செஞ்சுட்டோம்னா என்ன பண்ணும் நமக்கு, இப்ப இது வந்து ஸ்டிக்மா, இந்த பகுதியில் இருக்கக்கூடியது ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மால போயிட்டு மகரந்த துகள் ஒட்டி இதுல இருந்து என்ன பண்ணோம், நாம யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்ரே காமா ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த ஹோல்ஸ் மூலியமா என்ன பண்ணும், நமக்கு போலன் டியூப் மகரந்த குழல் வளர்ந்து போயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஓவியலோட சேரும். சரிங்களா, அப்போ ஓவியலோட சேரும் போது நமக்கு என்ன பண்ணுது, விதை அப்படிங்கிறது உருவாக்குது. ஆனா அந்த விதை எல்லாமே எப்படி இருக்கும் நமக்கு, அதாவது இது எல்லாமே முளைக்காத விதைகள். சரிங்களா, இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் 1972 இந்த டைம்ல பயங்கரமான பஞ்சம். அதாவது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து எல்லாம் எலியை பிடிச்சி சாப்பிட்ற கண்டிஷன். உடனே என்ன பண்றான் அப்படின்னா நமக்கு அமெரிக்க கம்பெனிஸ்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவில் அப்ரோச் பண்றாங்க. நாங்க வந்து தண்ணி பஞ்சம், அதாவது வறட்சியிலிருந்து தப்பிச்சு வாழக்கூடிய ஒரு கோதுமை தாவரத்தை உங்களுக்கு வந்து ஒரு ரகத்தை தரோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அந்த 1972 அந்த சம்திங், சரிங்களா, அது என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆட்களும் வாங்கி ஃபுல்லா கல்டிவேட் பண்றோம். கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா விளைச்சல் 6 மாசத்துல வந்து பயங்கரமான விளைச்சல். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விளைச்சல். சொல்ல போனா நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மூட்டை கோதுமை கிடைக்கும் அப்படின்னா
இப்ப அமெரிக்கா கம்பெனிஸ் கொடுத்த ஒரு அந்த ரகத்தை உள்ள போட்ட உடனே 300 மூட்டை கிடைக்குது, பயங்கர விளைச்சல். உடனே நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அப்படியா, ரைட், ஓகே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த விதை நெல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விதை கோதுமை எல்லாம் என்ன பண்றாங்க, சேமிச்சு வைக்கிறாங்க. சேமிச்சு வைக்கி அடுத்த அறுவடைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எல்லாம் ஏரெல்லாம் ஓட்டி எல்லாம் கலனி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் எல்லா விதையும் தூவுறாங்க. ஒண்ணு கூட முளைக்கல. சரிங்களா? என்னடா ஒண்ணு கூட முளைக்கலையே, போன தடவை அவ்வளவு விளைச்சல தந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவன் என்ன பண்ணிட்டான், ஆல்பா பீட்டா காமா ரேஸை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போற மகரந்தம் வந்து என்ன பண்ணும், விதைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் உருவாக்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்து அந்த விதையை போட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும், மலடாதான் இருக்கும். சரிங்களா? இதை பார்த்த உடனே என்னாச்சு, நிலம் பூரா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வேற எதை போட்டாலும் முளைக்கல. சரிங்களா? அப்பதான் என்ன பண்றாரு நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அவரு திரும்பவும் நம்ம இந்தியா மொத்தத்தையுமே அவரு தான் காப்பாத்துறாரு. சொல்ல போனா அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசி மாதிரி தான். சரிங்களா? அவர் இல்லைன்னா நம்ம இன்னமும் என்ன பண்ணிருப்போம், நம்ம இந்த பசி பட்டினியால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்போம். அவர் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அந்த IR8 அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத அரிசியை முத கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மொத்த இந்தியாவுக்குமே பசியை போக்குனது அவர் தான். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக். ஸோ இப்போ இது புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய தாவரங்களை உருவாக்குறாங்க. சரிங்களா? சீட்லெஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது போன்ற எக்ஸ்ரே காமா ரேஸை யூஸ் பண்ணி தான். எக்ஸ்ரேஸ் கூட பரவாயில்ல, காமா ரேஸ் ரொம்ப டேஞ்சர். இருக்கிறதுல ஒண்ணுன்னா காமா ரேஸ் தான். அடுத்தது ஒரு சில பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், நம்ம எக்ஸ்ரேவையும் காமா ரேஸையும் யூஸ் பண்ணி தற்காலிகமா சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியதை தடுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த மகரந்த குழலை வந்து வளர செய்யறோம். சரிங்களா? அப்ப வளர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு புதிய தாவரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குது. உதாரணத்துக்கு வந்து பைலாரிஸ் பைசாலிஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லோக்கஸ்லயும் பாருங்க, எஸ்ங்கிற ஒரு ஜீன் ஒண்ணு, இசட் அப்படிங்கிற ஒரு ஜீன் ஒண்ணு. ரெண்டுமே என்ன இருக்கு, நமக்கு இன்கம்பபிலிட்டி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது இம்மதர்ஸ் பீட்டா வல்காரிஸ் ஒண்ணு, பப்பாவர் சாமனிபரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லோக்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. அப்ப எத்தனை லோக்கஸ் அப்படின்னா, இதுல வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, இசட்னு வச்சுக்கோங்க, ஓன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 கேரக்டர். இந்த 3 கேரக்டருமே என்ன பண்ணுது, நமக்கு சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டருக்கு முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? பைலாரிஸ் பைசாலிஸ் இதுல பொறுத்த வரைக்கும் 2 ஜீன், ஆனா இங்க எத்தனை ஜீன்னா 3 இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான காரணம். சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எது நான் உங்களுக்கு டயக்ராம் போட்ட பிரகாரம் வந்து பாருங்க, S1 அது எப்படி வருதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், கிராஸ் பண்ணும்போது எதை கிராஸ் பண்றேன், S1 S2 கிடைக்குது. இது என்ன பண்ணுங்க, ஒவ்வாமையா இல்ல ஏத்துக்குமா, இந்த கேரக்டர் சொல்லுங்க. ஒவ்வாமை, முழு ஒவ்வாமை. என்ன அப்படின்னா முழு ஒவ்வாமை அப்படின்னு சொல்ல. அடுத்து நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு பீசிஸ். இது எப்படி எடுத்துக்கிறேன், நான் S1 S2 S1 S3 எடுத்துக்கிறேன். அடுத்த பீசிஸ் எடுத்துக்கூடியது S1 S2 இன்ட்டு S1 S3 எடுத்துக்கிறேன். இந்த பீசிஸ் எப்படி இருக்குங்க, இதோட எது எப்படி கம்ஃபர்டபிள். சரிங்களா? பகுதி மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஏத்துக்குது, பகுதி மட்டும் என்ன பண்ணிக்குது, ஏத்துக்குது. முழுசா ஏத்துக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா S1 S2 S3 S4, அதாவது இங்க இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு மகரந்தம். முழுமையா ஏத்துக்கூடிய மகரந்தம் எதுன்னா S1 S2 S3 சொல்லக்கூடியது.
சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கேரக்டரையும் வந்து படிச்சு இந்த பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்ன பீசஸ் இருக்கு, என்னென்ன லோக்கஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பீசஸும் பார்த்து வச்சுங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் பீசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து நமக்கு சுய ஒவ்வாமை இருக்கு, எத்தனை லோக்கஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 லோக்கஸ்னா உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு எஸ் இசட் இந்த மாதிரி வருது எல்லாமே 2 லோக்கஸ். 3 லோக்கஸ் இருக்கு அப்படின்னா எஸ் இசட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லோக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அப்ப 3 லோக்கஸ் இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சுய ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கும். மகரந்தத்தை வந்து நமக்கு பெண் அந்த இது ஏத்துக்காது, முதல் விஷயம். அதே மாதிரி அந்த இடத்துல என்ன உருவாகாது, மகரந்த குழல் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகாது. ஸோ இதுல தான் என்ன அப்படின்னா முக்கியமான பண்பு. ஸோ இந்த சுய ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய எந்தெந்த தாவரங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொலனேசியில் இருக்கு, ரோசேசியில் இருக்கு, கிராமினேசி, லெக்யூமினேசி, கீனபோடேசி, அதுக்கப்புறம் அனோன்கிளேசி போன்ற தாவரங்கள்லாம் வந்து நமக்கு இதுல காணப்படுது. அதே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வரும். அதே மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இந்த சுய ஒவ்வாமைங்க அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணது வந்து ஹியூஜஸ் அண்டு பாப்காப் 1950 வந்து பார்த்தீங்கன்னா கிராபிஸ் போட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா செஸ்டைல் பார்த்தீனியம் அர்ஜினேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தாவரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துறாரு. இந்த பார்த்தீனியம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது நம்ம அமெரிக்காவிலிருந்து கோதுமை இறக்குமதி பண்ணும்போது வந்த ஒரு தாவரம். ஆக்சுவலா இது வந்து ஒரு கலை தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சுய ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதா வந்து ஹியூஜஸ் அண்ட் பாப்காக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் முக்கியமானதை மட்டும் பார்த்துங்க, ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டாம். முக்கியமான என்னென்ன இம்பார்ட்டன் நான் சொல்லியிருக்கேனோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க இதில் பார்த்து வச்சுங்க. அடுத்து லெவிஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில பண்புகள்லாம் சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ரெசிப்ராக்கல் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரெசிப்ராக்கல் கிராஸ்னா என்ன அர்த்தம்? A into B. இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா சி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த சியை வந்து நம்ம ஏவோடையோ பியோடையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய கிராஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ராக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா தமிழ்ல சொல்ற நோட் பண்ணீங்க. ரெசிப்ராக்கல் கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. ரெசிப்ரோக்கல் கிராஸ் எழுதிக்கங்க அப்படியே. பரஸ்பர கலப்பு. ரெசிப்ரோக்கல் கிராஸ்னா என்ன பொறுத்தம் அப்படின்னா பரஸ்பர கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட இரண்டு இனப்பெருக்க பரிசோதனைகள். ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட இரண்டு இனப்பெருக்க பரிசோதனைகள் இரண்டாவது கலப்பில் பெற்றோரின் பாலினங்கள் தலைகீழாக மாற்றப்படுகிறது. இரண்டாவது கலப்பில் பெற்றோரின் பாலினங்கள் தலைகீழாக மாற்றப்படுகிறது.
இப்போ ஒரிஜினலாக நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏங்கிற ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏ பிளான்ட், இது ஒரு பி பிளான்ட். இப்போ இந்த ஏங்கிற தாவரத்தை வந்து நான் மேல் கேரக்டரா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிங்கிற தாவரத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபீமேலா எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து பைசெக்சுவல் ஒரு கேரக்டர் கிடைக்குது. சீன் ஒரு தாவரம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல கிடைக்குது. ஸோ இதுல வந்து நமக்கு எடுத்துக்கக்கூடிய பண்புல வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து நம்ம இந்த பண்புல வந்து நம்ம ஆண் இந்த பண்போடையோ அல்லது இந்த பண்போடையோ ஏதாவது ஒரு பண்புல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கலப்பினம் செய்யறோம். சரிங்களா? அப்ப கலப்பினம் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் கிராஸ். இதுல பொதுவா நான் வந்து எடுத்துக்கக்கூடிய கேரக்டர் அடுத்தது இது நான் என்ன பண்றேன்னா இந்த பிளான்ட்ல இப்போ சிங்கிறது எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு பிளான்ட்டுக்கு ஏ பி இப்படி இருக்கு. ஏ வந்து என்ன பண்ணுங்க, இதை ஃபீமேலா எடுத்துக்கங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மாத்தி என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாத்தி வந்து நம்ம கிராஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பண்ணக்கூடிய கிராஸ். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரெசிப்ரோக்கல் கிராஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். இதுல இருந்து எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். வேற எப்படி சொல்றதுன்னா ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படியே லைன்ல இருங்க. நான் உங்களுக்கு அந்த சார்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஈஸியா புரியுற மாதிரி எல்லாம் இவங்க அனிமல்ஸ்க்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் கிராஸ் ஃபுல்லா எல்லாம் எதை எடுத்தாலும் அனிமல்ஸ்லயே இது பண்ணி டோட்டலா அனிமல்ஸ்க்கே கொண்டு வந்துட்டாங்க. Reciprocal crossing plant. ஒரே நிமிஷம் இருங்க.
ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன். இந்த கேப்ல போடுறோம் பாருங்க. ஆக்சுவலா ரெசிப்ரோக்கல் கிராஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கேபிட்டல் ஜி இன்ட்டு ஸ்மால் ஜி. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஜி இருக்கக்கூடியது பியூர் பிரீடிங் போலன். இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து பியூர் பிரீடிங் முட்டை செல். இது வந்து நமக்கு ஒரு பியூர் பிரீடிங், சரிங்களா, தூய ஒரு கலப்பினத்தால உருவாக்கப்பட்ட ஒரு மகரந்தம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, தூய கலப்பினத்தால உருவாக்கப்பட்ட ஒரு மகரந்தம், இப்படி எடுத்துக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து தூய கலப்பினத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு முட்டை செல். சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராம் போட்டுங்க. இந்த ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்னோட ஒண்ணு கிராஸ் பண்றேன். கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலா எனக்கு வந்து ஆன், நான் எடுத்துக்கக்கூடிய இந்த பண்பு வந்து ஆன். இது ஆக்சுவலா எனக்கு பெண். இந்த பண்பு என்ன அப்படின்னா பெண். இப்ப நான் என்ன பண்றேன், இது ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்துறேன். சேர்த்தும் போது எனக்கு எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு F1 ஜெனரேஷன், முதலாம் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், பியூர் பிரீடிங் மகரந்தமும் அதே மாதிரி பியூர் பிரீடிங் முட்டை செல்லும் நமக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எனக்கு ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணணும், இதுல அடுத்தது இந்த F1ஓட நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்ப ஏதாவது ஒரு பேரண்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இதை வந்து நான் இங்க போய் கிராஸ் பண்ணலாம், அல்லது இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நான் கிராஸ் பண்ணலாம். சரி, இப்ப நான் வந்து சொல்ற மாதிரி இப்படி போடுங்க. நீங்க அதை ரேஷியோ எனக்கு போட்டு சொல்ல போறீங்க. கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஜி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ரேஷியோ வரும்னு. பினோடைபிக் என்ன, ஜீனோடைபிக் என்னன்னு சொல்லணும். புறத்தோற்ற விகிதம் என்ன, ஜீனாக்க விகிதம் என்ன, எது 1:1, ஜீனோடைபிக் பினோடைபிக் சொல்லுங்க. ரெண்டுமே 1:1 தாங்களா? சரி, ரைட். அடுத்தது என்ன பண்ணுங்க, அடுத்தது இதே ஹைபிரிட் வெரைட்டியோட ஜி ஆட் பண்ணுங்க. ஜி போடுங்க, எனக்கு ஜி போட்டு சொல்லுங்க. ஸ்மால் ஜி. இது 1:1 தான் வருதா? ஜி வருது. அப்ப இதுவும் 1:1 தான். ஸோ இதுல வந்து பாருங்க, பீனோடைபிக் வந்து நான் எப்படி கிராஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி வந்து நமக்கு ஜீனோடைபிக் கிராஸ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஷியோ வருது, நமக்கு ரெசிப்ரோக்கல் கிராஸை பொறுத்த வரைக்கும் 1:1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் வருது. இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதாவது F1 தலைமுறையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தாவரம் எப்படி இருக்கலாம், ஒண்ணு ஆண் தாவரமா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெண் தாவரமா இருக்கலாம். இதுதான் நம்ம கொஸ்டின். சரிங்களா? நீங்க எடுத்துக்கக்கூடிய தாவரம் எப்படி இருக்கு, ஏன்னா நான் எனக்கு கிடைச்சது இது பைசெக்சுவல்.
இது எனக்கு கிடைச்ச தான் வந்து பைசெக்சுவல். இப்போ நான் பைசெக்சுவல் பிளான்ட் நான் என்ன பண்றேன், இதுல ரெண்டுல எதுல வேணா கலெக்ட் செய்யலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது புரியுதுங்களா? இதுல இருக்கா டவுட் இருக்கா? ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படி. ஓகே ரைட். இப்போ இங்க உருவாகக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிசல்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஐடென்டிக்கல் ரிசல்ட் எல்லாமே எனக்கு எப்படி உருவாகும், ஐடென்டிக்கல் ரிசல்ட்டா தான் நமக்கு என்ன பண்ணணும்னா உருவாகும். வேற ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்காது. ஓகேங்களா? சரி ரைட். இது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன கொஞ்சம் இருக்குதான், கொஞ்சம் இருக்கும். மெக்கானிசம் இருக்கும். மெக்கானிசம், செல்ஃப் இன்கம்பபிலிட்டி, போலன் ஸ்டிக்மாவோட இன்ட்ராக்ஷன் என்னென்ன, ஏன் வந்து அது ஏத்துக்கிறது இல்லை, அந்த இதெல்லாம் ஒரு சில சூழ்நிலை எல்லாம் இருக்கு. சரிங்களா? முதிர்ச்சி அடைகிறதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ல முதிர்ச்சி அடையும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டைல் வெவ்வேறு பக்கம் இருக்கும். அது ஒரு காரணமா இருக்கும். சரிங்களா? போலன் கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே மெச்சூர் ஆயிடலாம், அல்லது ஓவியல் முன்னாடியே மெச்சூர் ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு சில பண்பு இருக்கு. அதனால நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சுய ஒவ்வாமை அல்லது வந்து நமக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறாம நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுல கொடுத்திருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த பர்ட் பாலினேஷன், சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், எப்படி எல்லாம் பாலினேஷன் பண்றாங்க, அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய மெத்தட் மொத்தம் ஒரு 7 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலியமா நமக்கு வந்து செயற்கையான முறையில் எப்படி செய்யறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு அடுத்தது வந்து நமக்கு பாலிப்ளாய்டிக் போயிடலாம். ஏன்னா பிளாய்டி பேஸ் பண்ணி கண்டிப்பா